இது என்ன விலாக்னா சண்டே எடுத்த விலாக் தான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரமாக என்னோடய மாமா வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன செடி தான் இருக்குது, மல்லிகைப்பூ செடி. அதை சேர்த்து வச்சு எனக்காண்டி கட்டி கொடுத்துருந்தாரு, நானும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நைட்டு வந்து பாப்பாவும் தம்பியும் நல்லா கூட்டடிச்சிட்டு இருந்தாங்க. என் பையன் இந்த மாதிரி சேட்டெல்லாம் ரொம்ப பண்ணுறான். இப்போ தான் 1 வயசு ஆகுது. இங்கே பாருங்கள், குடத்தை எடுத்து வச்சு எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா இவ பாப்பா. அவன் கூட்டடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த வடிவேல் டைலாக் சொல்லுவாங்களே, எங்கள் அப்பா பாசிக்க எங்கள் அம்மா ஆடை, அந்த மாதிரி தான் இந்த 2 சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. சரின்னு சொல்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சுருந்தேன்னா பூரி கிழங்கு மசாலா தான் வச்சுருந்தேன். ஏகப்பட்ட பாத்திரம் ஆயிடுச்சு பூரி கிழங்கு மசாலா அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. சண்டேனாலே நாங்கள் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டோம், என்னைக்காச்சுனா தான் எடுப்போம். வெண்டைக்காய் இருந்துச்சு, சரி வெண்டைக்காய் வச்சிடலாம். பீட்ரூட் இருந்துச்சு, பீட்ரூட் கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெண்டைக்காவை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுட்டேன். அப்புறம் கடுகு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க விட்டுட்டேன். இதெல்லாம் வதக்கி முடிக்கவும் கொஞ்சம் பொன்னிறமாக வரவும் வெள்ளைப்பூடு நல்லா தட்டி போட்டுருவேன். அப்புறம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். அந்த வதங்கி முடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் ஊற்றிடுவேன். தேங்காய் ஊற்றி முடிச்சுட்டு சரி பாப்பாங்க என்ன செய்யலாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் நல்லா ஜாலியாக எல்லா விளையாட்டு சாமான் எடுத்து போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் மசாலா, மஞ்சள் பொடி மசாலா, அப்புறம் வீட்டு மசாலா. எப்போவுமே நான் எல்லா குழம்புக்குமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் போடுவேன். அப்புறம் நல்லா எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் இந்த வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் உள்ளே தட்டி அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருவேன். வேக விட்டு முடிச்சோன்னே வெண்டைக்காய் நல்லா அந்த எண்ணெய் பதெல்லாம் மேலே தேங்கி வந்துடும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குழம்பு அவ்வளோதான். வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரி கூட்டு அப்பளம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்தையும் பொரிச்சிட்டேன். அப்புறம் சரி பீட்ரூட் கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கூட்டுக்காண்டி வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச வத்தல் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க பீட்ரூட் கூட்டுக்கு. எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க, அதனால் நானும் அப்படி தான் வைப்பேன் எப்போதுமே. இப்போ போட்டு அப்புறம் பீட்ரூட்டை நறுக்கி வச்சுருக்கிறத உள்ள சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருவேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் தேவையான தேங்காய் துருவி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த தேங்காவையும் அது கூட சேர்த்து நல்லா போட்டு கிண்டினோன்னா பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி 2மே ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கும் இருக்கிறத ஊட்டி விட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் என்னென்னா டீ, பிஸ்கெட்டு, சிப்ஸ் இதோட ஈவினிங் முடிச்சாச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.